ஹலோ ஸ்கொயர், வெல்கம் பேக் டு பிஹைண்ட் தி ஆர்சனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வார்ஷிப் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நான் நேவல் ஏவியேஷன் பற்றி பேசியிருந்தேன். ஸோ வார்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு பேசினா இன்னும் கொஞ்சம் கிளியரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அப்ஜெக்டிவ் எடுத்தனால தான் இந்த வார்ஷிப் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு டான் ஆஃப் நேவல் வார்ஃபேர் பற்றி பேச போகிறோம். ஸோ எப்படி நமக்கு ஆரிஜின் நடந்துச்சு, ஸோ எப்படி நமக்கு மிடிவல் பீரியடில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹாஸ்ட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் பிஹைண்ட் தி ஆர்சனல். ஆரிஜின். ஸோ ஆரிஜின்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏன்ஷியன்ட் எஜிப்டில் வந்துட்டு போட்ஸ் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நார்தர்ன் லைனில் வந்துட்டு வார்ஃபேர் டிஃபென்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட் லைக்லி எதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் மெடிட்டரேனியன் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபவுண்டேஷனல் டைப்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேலி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேலிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஷிப். இந்த இமேஜை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு லாங்காக இருந்திருக்கு, நேரோவாக இருந்திருக்கு, ஆர் பவர்டாக இருந்திருக்கு. ஸோ ஆர் பவர்ட் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் போட்ஸில் நம்ம இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பவர்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்டிக் இருக்கும். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு யூஸின் இந்த மாதிரி ஒரு ஆர் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த போட் வந்து முன்னாடி போகும். அதான் வந்துட்டு ஆர் பவர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேசிக்காக அந்த நேரத்தில் ஸ்பீடுக்கு வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க, மெனோரபிலிட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்சோ ரேமிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேமின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ரேமின் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ஒரு அட்டாக் முறை மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஒரு இன்னொரு போட்டுக்கிட்ட இடிக்கும் போது இல்லைனா ஒரு ஃபோர்ஸ் கிட்ட இடிக்கும் போது இந்த ரேமின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது லைக்லி எங்கே வந்துட்டு ஒரிஜினேட் ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபோனிஷியன் சீஃபேரின்ல தான் வந்துட்டு ஒரிஜினேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோர் யூசர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெசோபோட்டோமியா இருக்குது, பெர்ஷியா இருக்குது, ஃபினோஷியா இருக்குது, கிரீஸ் இருக்குது, ஆல்சோ நமக்கு ரோம் இருக்குது. இவங்க எல்லாமே வந்துட்டு நேவல் பவருக்கு வந்துட்டு கேலிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக வந்துட்டு கோஸ்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிவர் ரைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்க்ளோஸ் சி ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்க ஒரு சின்ன எவிடன்ஸ் இருக்குது. ஸோ பிரின்சிபல் கேலி ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெரேமே இருக்குது. இது வந்துட்டு 2 பேங்க்ஸ் ஆஃப் ஹோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரைம் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரை நம்ம அந்த பேரில் இருக்கிற மாதிரி 3 பேங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு கிளாசிக்கல் வார்க்கில் வந்துட்டு ஒரு பீக் கேலியாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா குவைங்க்ரமி இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா இது லார்ஜராக இருந்திருக்கு, ஆல்சோ ஹெவியர் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இது நிறைய ரோவர்ஸ் தேவைப்படுவாங்க பெர் அப்பர் டியர்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஓவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு பெர் டியர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் தேவைப்பட்டிருக்காங்க. ஸோ ப்ரைமரி கிளாசிக்கல் டாக்டிக்ஸ் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரேமின்கிற உள்ள கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக வந்துட்டு இடிக்கிற உள்ள ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேசிக்காக எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரேமின் பண்ணும்போது நமக்கு எனிமீஸ் உள்ள ஒரு போட்டில் வந்துட்டு இது ஒரு ஹோல் இந்த ஒரு சின்ன டேமேஜ் வரும்போது நமக்கு ஆஃப்கோர்ஸ் அங்கே தண்ணி எல்லாம் மேலே ஏறிச்சு அப்படின்னா அந்த போட் வந்துட்டு சங்க் ஆகிறதுக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த டாக்டிக்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த மேஜர் ஆஸ் வெல் அஸ் கிளாசிக்கல் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா மெனுவர் டு அட்டாக் இருக்குது. ஸோ இது வந்துட்டு போ ஆன் ஆர் ஃப்ளாங்க் அந்த மெத்தட்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நமக்கு ஸ்பீட் அண்ட் ஆக்சலரேஷன் கூட்டும் ரேம்பின்க்கு அகேன்ஸ்ட். ஸோ நமக்கு ரேம்பின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு கொஞ்சம் நார்மல் வே தான். ஸோ இந்த நார்மல் வே என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ஏதாவது சுச்சுவேஷன்லாம் ஆப்வியஸாக வந்துட்டு போட் வந்துட்டு ஆல்வேஸ் போயிட்டே இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு நிற்கிற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த கரெக்டாக இந்த சுச்சுவேஷன் நேரம் நமக்கு ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பண்ணலாம், இல்லைனா கேப்சரேஷன் ஆஃப் த போட் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நேவல் ஆர்ட்டிலரி நம்ம வந்துட்டு சீல பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸோ ஹெலினிஸ்டிக்ஸ் ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் நேவல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு அலெக்சாண்டர் தி கிரேட்டோட சக்ஸஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு கேட்டபிள் டோர்ஷனில் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு சீஜ் இன்ஜின்ஸில் இருந்திருக்கு, லார்ஜர் கேலிஸில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரேஞ்ச் பம்பார்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மேஜராக இதில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா ரேம்பின் ஆல்சோ வந்துட்டு போர்டினுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ லேட் டாக்டிக்கல் ஷிஃப்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரேமின் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்மியாக வந்துட்டு யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு மிசைல் ஃபயர் வந்துட்டு ரொம்பவே டாமினேட்டாக க்ரூ ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கிராப்ளின், க்ளோஸ் காம்பேக்ட், ஆல்சோ சப்ரைசிவ் ப்ரொஜெக்டில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா மிடிவல் கண்டினியூட்டி இன் மெடிட்டரேனியன். ஸோ இதில் வந்துட்டு கேலி வார்ஃபேர் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு ப்ரைமரியாக இருந்திருக்கு. ஈவன் இன் மிடில் ஏஜஸ் வந்துட்டு ப்ரைமரியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிசைல் ட்ரூப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது லேட்டராக வந்துட்டு ஃபயர் ஆர்ம்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க டில் 16th century வரைக்கும். இது வந்துட்டு போர்டிங்கில் வந்துட்டு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீஜனல் டெவலப்மெண்ட்ஸ் ஆல்சோ மெடிட்டரேனியனுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஈஸ்ட் ஏஷியாவில் வந்துட்டு நடந்திருக்கு.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிஸ்டிங் சேல் வார்ஷிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபார்டர்ஸ் லைக் டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ கேனன் ஆர் ராக்கெட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரையாரிட்டைஸ்ட் ஆர்ட்டிலரி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்தர்ன் யூரோப் இருக்குது. ஸோ நமக்கு வைக்கிங்கில் வந்துட்டு லாங் ஷிப்ஸ் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ரெய்டின்கார கூட சரி, ஷாலோ வாட்டர் ஆக்சஸ் வந்துட்டு நமக்கு இருந்திருக்கு, ஸ்பீட் இருந்திருக்கு, ரேபிட் ட்ரூப் டெப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியன் ஓஷனில் வந்துட்டு பார்க்க முடியும், நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஹைப்ரிட் ஆர் வார்ஷிப்ஸ் வந்துட்டு நமக்கு பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஏர்லி கன் பவுடர் வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்வே ப்ரொடெக்ஷனுக்கு, ரைடிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க கன் பவுடர்ஸ் வெப்பன்ஸ். ஸோ ஆப்ரேஷனல் ரோல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்துட்டு ஆரிஜின்ஸ் எரா அப்படின்னு நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு சி கண்ட்ரோல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெயினாகவே இருந்திருக்கு. கான்வே எஸ்கார்ட், பைரசி சப்ரஷனுக்கு எல்லாமே வந்துட்டு மெயினாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஆம்பிவியஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரூப் டிரான்ஸ்போர்ட், போர்டின் ஃபோக்கஸ்ட் நேவல் ஹேண்ட்லிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்பியஸ் ஆப்ரேஷன் நான் சொன்ன மாதிரி போத் லேண்ட் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ரேஷன்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் மொபிலிட்டி நம்ம பார்க்கும்போது நமக்கு இம்பீரியல் பவர்ஸ் வந்துட்டு அக்ராஸ் என்க்ளோஸ் சி ஆஸ் வெல் அஸ் மேஜர் ரிவர்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த மெத்தட் ஆஸ் வெல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு தான் நமக்கு வந்துட்டு இந்த ஏரியாஸில் வந்துட்டு ப்ராப்பராக நமக்கு டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம டிசைன் டிரைவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆரிஜின் பீரியட் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆர் ப்ரொபோஷன் வந்துட்டு மெனோரபிளுக்காக வந்துட்டு மோஸ்ட்லி இருந்திருக்கு டியூ டு ஆஃப் விண்ட். ஸோ இதில் வந்துட்டு விண்ட் வந்துட்டு மெயின் ஃபேக்டராக வச்சுட்டு மெனோரபிலிட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிரிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ப்ரிசைட் ரேம்பிட் ஜாமெட்ரிக்கும் இந்த வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ரூ வந்துட்டு மிக்ஸ்டாக இருந்திருக்கு. ஸோ ரோவர்ஸ், மரைன்ஸ், மிசைல் ட்ரூப்ஸாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதில் லாஜிஸ்டிக்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரீக்வெண்ட் ரீசப்ளை தேவைப்பட்டிருக்கு. ஸோ நியர்பை பேஸஸில் இவங்க வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. மெடிவல் நேவல் வார்ஃபேர். ஸோ நம்ம ஸ்கோப் அண்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம பார்க்கும்போது நமக்கு மெயின் அண்ட் தியேட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு மெடிட்டரேனியன் அண்ட் அட்ஜசன்ட் சீஸ், பக்கத்தில் இருக்க சீஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம்னா நமக்கு ப்ரைமரி பிளாட்ஃபார்ம்னு நம்ம பார்க்கும்போது ஆட் கேலிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு லாங்காக இருந்திருக்கு, நேரோவாக இருந்திருக்கு, ஷாலோ ட்ராஃப்ட் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்பீட் அண்ட் மெனோரபிலிட்டி வந்துட்டு க்ளோஸாக இருந்திருக்கு. ஸோ செயில் வந்துட்டு ஆக்ஸிலரி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொபோஷன் இன் பேட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ண மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம்னா நமக்கு டாக்டிக்ஸ் அண்ட் காம்பேட் ஸ்டைல் நம்ம பார்க்கும்போது மெயினான ஷிஃப்ட் நமக்கு ஆன்டிகூட்டில் பார்க்க முடியும். ஸோ ரேம்பின் வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இதோட மெயினான ரீசன் என்னென்னா ஹல் சேஞ்சஸ் தான். ஸோ டாக்டிக்ஸ் அண்ட் ரிஸ்க்கெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தனால நமக்கு வந்துட்டு இந்த ஷிஃப்ட்டை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டாக பார்த்தோம்னா நமக்கு டாமினன்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு கிராப்பில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க, ஆல்சோ போர்டையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் இன்ஃபென்ட்ரி காம்பேக்டை வந்துட்டு சீலையே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிசைல் சப்போர்ட் இருக்குது. ஆர்ச்சர்ஸ், கிராஸ்போமேன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, த்ரோ பண்ணியிருக்காங்க, ப்ரொஜெக்டர் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெக்கானிக்கல் ஆர்ட்டிலரி யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏர்லியராக வந்துட்டு கேட்டபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அக்கேஷனலி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க கேட்டபிள்ஸ் அந்த மாதிரி உள்ள வெப்பன்ஸ் எல்லாமே. ஃபார்மேஷன் நம்ம பார்க்கும்போது நமக்கு லைன் அப்ரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரசன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஃப்ரண்டேஜ் ஃபார் பாடி. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் அகேன்ஸ்ட் எனிமி ஃப்ளாக்ஷிப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கமாண்ட் கொஹிஷன் வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் ஆஃப் ஃபயர்ஸ் நம்ம பார்க்கும்போது க்ரீக் ஃபயர் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்துட்டு பைசன்டைன் கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபயர் பாட்ஸ், வேறு வந்துட்டு கம்பஸ்டபிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேனிக் ஆஸ் வெல் அஸ் டிசபிள் ரிகிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஷிப் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சரல் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. இதில் வந்துட்டு லோ ஃப்ரீ போர்டு வந்துட்டு போர்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக வந்துட்டு மிசைலுக்கு வந்துட்டு ஒரு ட்ரூப் எலிவேஷன் கொடுக்குறதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ரையாரிட்டிஸ் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டாக பார்த்தோம்னா நமக்கு ப்ரொடெக்ஷன் வரும்போது உடன் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பெவிசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, மேண்டலட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கன் வீல்ஸ்க்கு வந்துட்டு மிசைல் கவராக இருந்திருக்கு. ஸோ வெப்பன்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஸ்பியர்ஸ் இருக்குது, ஸ்வாட்ஸ் இருக்குது, ஆக்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஷீல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிராப்ளிங் ஹூக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, போர்டிங் பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிமிட்டட் மெக்கானிக்கல் ஆர்ட்டிலரி தான் இதில் பார்க்க முடியும். கம்பேர்ட் டு ஆஃப் லேட்டர் கன் பவுடர் ஏதாவது கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீஜன் வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு பைசன்டைன்ஸை பார்க்கும்போது நமக்கு ட்ரோமோன் வந்துட்டு ஒரு பிரின்சிபல் கேலியாக இருந்திருக்கு. டாக்டிக்கல் யூஸ் வந்துட்டு க்ரீக் ஃபயர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சிப்பான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க க்ரீக் ஃபயர் வழியாக. ஸோ நம்ம இட்டாலியன் மேரிடைம் ரிப்பப்ளிக்ஸை பார்க்கும்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வெனேஸ் இருக்குது, கனவா இருக்குது, பிசா இருக்குது. இதில் வந்துட்டு லார்ஜ்லி கெனே ஃப்ளீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கான்வே ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, காமர்ஸ் வார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளீட் ஆக்ஷன்ஸ்
டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஸ்டேட் கேலிஸ்லேருந்து இருந்திருக்கு. ஸோ இஸ்லாமிக் பொலிட்டிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஐயூபிட்ஸ், மம்லுக்ஸ், ஆல்சோ வேரியஸ் நமக்கு நார்த் ஆஃப்ரிக்கன் பவர்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். இதுலேயும் கேலி வார்ஃபேர் வந்துட்டு மேஜராக இருந்திருக்கு. ஸோ சென்ட்ரல் வெஸ்டர்ன் மெட்டில் வந்துட்டு ரேடிங், கோஸ்டல் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு இஸ்லாமிக் பொலிட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தா நமக்கு நார்தர்ன் யூரோப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபியூவர் கிளாசிக்கல் கேலிஸ் தான் நம்மளுக்கு பார்க்க முடியும். காக்ஸ் அண்ட் லாங் ஷிப் ஃபீச்சர் வந்துட்டு இப்போ இதில் இன்ட்ரடியூஸ் பண்ண தொடங்கினாங்க. நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. நமக்கு போர்டிங் சென்ட்ரி காம்பேக்ட் வந்துட்டு மெயினாகவே இருந்திருக்கு. ஆப்ரேஷன் பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது கேம்பெயின் சீசனாலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு மெயினாகவே இருந்திருக்கு சீசனல்னால. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வெதராக இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கலாம், வின்டர் லேஅப்ஸ் காமனாக இருந்திருக்கு எல்லாத்துலேயுமே. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஹை ஆர்க்ரூ வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஆர்க்ரூங்கிறது இந்த ஷிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற ஒரு க்ரூ தான் ஆர்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சோல்ஜர்ஸோட ஹெட்கான்ஸ் வந்துட்டு மெயினாகவே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ வந்துட்டு ஃப்ரெண்ட்லி போர்ட்ஸில் வந்துட்டு கிரிட்டிக்கலாக ப்ராக்சிமிட்டி ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, நமக்கு வந்துட்டு வாட்டர் அண்ட் ஃபுட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, நமக்கு லாஜிஸ்டிக்ஸ் வந்துட்டு மெயினாகவே ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ரோல்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம சி கண்ட்ரோல் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கியோபெலகோஸில் இருந்திருக்கு மெயினான வந்துட்டு சி கண்ட்ரோல். ஆம்பிபிஎஸ் லிஃப்ட்டில் வந்துட்டு பார்க்க முடியும் எக்ஸ்பெடிஷனில். ஆல்சோ நம்ம கான்வே எக்ஸ்கோட்டும் வந்துட்டு இதில் மெயினாகவே வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ மெயினான ஒரு ட்ரான்சிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கன் பவுடருக்கு டுவர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ லேட் மிடிவல் ட்ரெண்டில் வந்துட்டு கிராஜுவல் அடாப்டேஷன் வந்துட்டு ஷிப் போர்டில் கன் பவுடர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக ஸ்மால் கேலிபர் சிவில் கன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதோட மேஜர் ரீசன் வந்துட்டு ஆன்டி பர்சனல் யூஸ்க்கு தான். பட் என்னவா இருந்தாலும் ஆர்டிலரி வந்துட்டு இன்னுமே எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணல. மெயின் டிசிஷன் மெக்கானிசம் வந்துட்டு ஸ்டில் இருந்திருக்கு ஏஜ் ஆஃப் செயிலில். ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் ஏர்லி நேவல் எம்பயர்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேரவல் எல்லாமே வந்துட்டு கெராக்கா மாதிரி இருக்குது. பேசிக்காக அது வந்துட்டு கேலியோனா மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னா பிகர் ஹல்ஸ் இருந்திருக்கு, டீப் ஹோல்ஸ் இருந்திருக்கு, ஓஷன் ரேஞ்ச் வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்திருக்கு, ஆல்சோ ஸ்டேபிள் கன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்திருக்கு. ஸோ சேல் பவர் அண்ட் ரிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாட்டின் ஆல்சோ ஸ்கொயர் சேல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா லேண்ட் வார் அபிலிட்டி அஸ் வெல் அஸ் எண்டோரன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு. நேவல் கன்ஸ் அண்ட் ப்ராட் சைட்ஸ் நம்ம பார்க்கும்போது மல்டிடெக் கன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பேட்டரிஸ் எனேபிள்டாக இருந்திருக்கு. ஸ்டாண்ட் ஆஃப் கோர்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோ சப்போர்ட் வந்துட்டு மெயினாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நேவிகேஷன் டூல் கிட் நம்ம பார்க்கும்போது நமக்கு கம்பாஸாக இருக்கட்டும் சரி, லேட்டிடியூட் செயல்னாக இருக்கட்டும் சரி, நமக்கு விண்ட் நாலேஜாக இருக்கட்டும் சரி, இது வந்துட்டு வால்டா டோ மார்னு சொல்லுவாங்க. பெட்டர் சார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டூல் கிட்டில் ப்ரொவைட் ஆகிருக்கு நம்ம இந்த காலத்தில். ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன்லேருந்து நம்ம கண்ட்ரோல் லெவலுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேப் டிவின்ஸ் வந்து நம்ம மெயினாக பார்க்க முடியும், மான்சூன்ஸ் பார்க்க முடியும், சோக் பாயிண்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலேபிள் ரவுட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட்டிஃபைட் வே பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு என்ட்ரி போர்ட் செக்யூர் லாஜிஸ்டிக்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு டோல்ஸ் எல்லாமே வந்துட்டு இம்போஸ்டாக இருந்திருக்கு. ஸோ எஸ்ஓஎல்எஸ்சிஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு கன்வே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரேடை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்துட்டு ரைவல்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷிப்ஸை பார்க்கும்போது நமக்கு காலனைசேஷன் டூல்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆம்பிபிஎஸ் லிஃப்ட் இருக்குது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரூப்ஸ் எல்லாமே மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சேஜ் கன்ஸ் இருந்திருக்கு. சப்ளைஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப குவிக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நேவல் கன்ஃபேர் நம்ம பார்க்கும்போது கோஸ்டல் அசால்ட்ஸ் வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏர்லி கேரிசன்ஸ் எல்லாமே வந்துட்டு சஸ்டைனபிளாக பார்த்துருக்கு. ஸோ நமக்கு ரிப்பீட்டட் கான்வேஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்துட்டு எங்கே அப்படின்னா நமக்கு வந்துட்டு காலனிஸாக இருக்கட்டும் சரி, நமக்கு எக்ஸ்போர்ட் எக்கனாமிஸாக இருக்கட்டும் சரி, இதில் எல்லாமே வந்துட்டு ஒரு கான்வேஸ் வந்து நமக்கு பார்க்க முடியும். ஆல்சோ பிளாக்கேட் அண்ட் புனிஷிவ் எக்ஸ்பெடிஷன் வந்துட்டு நமக்கு மெயினாக வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரீட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் இண்டிமிட்டிஸ், ஆல்சோ மார்க்கெட் ஆக்சஸ் வந்துட்டு இதில் மெயினாகவே இருந்திருக்கு. மோனோபோலி பவர் நம்ம பார்க்கும்போது நமக்கு சார்ட்டர்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டேட் பவரில் வந்துட்டு ஃபியூஸ் ஆயிருக்கு. பேசிக்கலி அது சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ரைவேட் ஃப்ளீட்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. வார் ரைட்ஸு, கவர்னன்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் ஒரு மெயின் பவராக வந்துட்டு மாறி இருக்கு. நேவிகேஷன் லாவும் வந்துட்டு மாறி இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபனல் பூலியன் அப்படிங்கிற ஒரு லாஸும் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும் சரி, மெட்ரோபோல்ஸாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்துட்டு ஒரு நேவிகேஷன் லாஸாக கொண்டு வந்தாங்க. நம்ம வேறு லாஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு ப்ரைஸ் லாஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ரீடைரக்ட் பண்ணியிருக்கு எனிமி வெல்த் ஆஸ் வெல் அஸ் ப்ரெஷரைஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்கு. வார்ஷிப்ஸ் ரோல்ஸ் நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷிப் ஆஃப் த லைன் அப்படிங்கிற ஒரு பேட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு டிசிசிவ் ஃப்ளீட் பேட்டில்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். சி கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இந்த ஃபைட் நடந்திருக்கு. ஃப்ரிகேட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்கவுட்ஸ், எஸ்காட்ஸ், காமர்ஸ், ரைடர்ஸ், பிளாக்கேட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ளாக் வழியாக நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஆர்ம்டு மெர்ச்சன்ட்மெண்ட்னு பார்க்கும்போது இதெல்லாம் பேசிக்காக என்னென்னா மெர்ச்சன்ட்மெண்ட்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு லாங் ரூட் ப்ரொடெக்ஷனுக்கு எல்லாமே வந்துட்டு இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாக்கேட் அண்ட் ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்க்கும்போது நமக்கு க்ளோஸ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்டன்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பிளாக்கேட் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு எனிமி ட்ரேட் எல்லாமே வந்துட்டு இவங்க ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஃப்ளீட் மொபிலிட்டி எல்லாமே சிங்க்ரனைஸ் ஆகிருக்கு. ஸோ மல்டி தேட்டர் கேம்பெயின்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கு. ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் பவர் நம்ம பார்க்கும்போது நமக்கு டாக் யார்ட்ஸ், டிம்பர், சேல் க்ளோத்,
கன் ஃபவுண்டைன், இண்டஸ்ட்ரியல் பேஸ் ஃபார் சஸ்டெயின் ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கு. மெரைன் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஒரு பேசிக்காக ஒரு மேஜர் ரோலாக இருந்திருக்கு. ஏன்னா பப்ளிக் கிரெடிட்க்கு வந்துட்டு ஒரு மேஜர் விஷயமாக வந்துட்டு பார்த்துருக்காங்க. குளோபல் ஹைரார்க்கியில் வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்ரியன் பயனியர்ஸ் வந்துட்டு ரூட் மோனோபொலிஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. Spotify நெட்வொர்க்ஸும் வந்துட்டு இந்த பயனியர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ டச் சேலஞ்ச் நம்ம பார்க்கும்போது காமர்ஸ் as well as கன்வேயில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு பிரிட்டிஷ் அசிடென்சியில் வந்துட்டு பெர்மனன்ட் பேட்டில் ஃபீல்டு வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஸோ மேஜர் வார்ஸ் நம்ம பார்க்கும்போது 7 years நெப்போலியனிக் எல்லாமே வந்துட்டு ஒரு மேரிடைம் சுப்ரீமசி வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்துட்டு ரீட்ரா பண்ணாங்க காலனியன் மேப்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம ஒரு ட்ரான்சிஷன் as well as லெகசி நம்ம ஃபைனல் டிசிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரேட்டட் நேவ்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். ஸ்டாண்டர்டைஸ் ஷிப்ஸ் எல்லாமே வர தொடங்குச்சு. ஆல்சோ ட்ரெயினிங்காக இருக்கட்டும் சரி, லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீம் ஆர்பர் as well as பிக் கன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஏரால தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ சேலராக இருக்கட்டும் சரி, குளோபல் பேசின்லாம் இருக்கட்டும் சரி, SLOCs எல்லாமே வந்துட்டு இந்த ஏரால தான் முக்கியமாக நடந்திருக்கு. டீப்பனிங் ஆஃப் பவர் ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு நடந்திருக்கு. So that's all for today's videos. இந்த வீடியோவில் வந்துட்டு மெயின் எக்ஸ்ப்ளோரேஷன் as well as the first initial start of வார்ஷிப்ஸை தான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒன்றா வார் யூசேஜில் பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீ வார்ஃபேராக இருக்கட்டும் சரி, World War 1, 2 இருக்கட்டும் சரி, நமக்கு கோல்ட் வாராக இருக்கட்டும் சரி, நமக்கு மாடர்ன் இப்போ எவ்வளோ யூசேஜ் இருக்குன்னு வரைக்கும் பார்க்கலாம். ஸோ that's all for today's video. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், and I see you guys in the next video. Till then, bye.